இந்தியாவில் வெள்ளையரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்ட முதல் வீரப்பெண் ராணி வேலுநாச்சியார். செல்லமுத்து விஜய ரகுநாத சேர்வதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் 1730 ஆண்டு மகளாக பிறந்தவர் வேலுநாச்சியார். வாழ்விச்சு, வில்லம்பு பயிற்சி, சிலம்பம், வளரி எறிதல், குதிரையேற்றம் என போர் பயிற்சிகள் அனைத்தும் கற்றதுடன் பல மொழிகளையும் கற்றறிந்தார். சிவகங்கை சீமையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து சிவகங்கையின் ராணியானார் வேலுநாச்சியார். ஆங்கிலேயர்களின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று சபதம் பூண்டார். வெள்ளையர்களை எதிர்த்து போரிட ஹைதர் அலி சுல்தானை நேரில் சந்தித்து அவரிடம் உருது மொழியிலேயே பேசி அவரின் படைகளை உதவிக்கு கோரினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் உருது புலமையை கண்டு வியந்து போன ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படை மற்றும் ஆங்கிலேயர்களுடன் போரிட தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வழங்கினார். ஹைதர் அலியின் படைகளுடன் மருது சகோதரர்கள் உதவியுடன் சிவகங்கை நோக்கி பயணமானார் வேலுநாச்சியார். போர்வீகம் வகுத்து தன் நாட்டில் தயார்படுத்திய உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். இறுதியாக வெள்ளையர்களின் ஆயுதக்கடங்கை அழிக்க வேண்டும் என்கிற சூழலில் பெண் படை வீரர்களின் தளபதியாக இருந்த குயிலி ஒரு மனித வெடிகுண்டாக மாறி ஆயுதக்கடங்கை குதித்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி ஆயுதக்கடங்கை அழிக்க மறுபுறம் வெள்ளையர்களுடன் போரிட்டு சிவகங்கை மண்ணை மீண்டும் கைப்பற்றினார் வேலுநாச்சியார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வெள்ளையர்களை வென்று முடிசூட்டிய ஒரே ராணி வீரமங்கை வேலுநாச்சியார்.